இறைவனின் புது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இரவும் போற்றிடுவோம். இறைவனின் புது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இரவும் போற்றிடுவோம். ஆலயம் நுழைந்திடும் வேளையிலே நல்ல ஆயனின் குரலினை கேட்கையிலே, ஆலயம் நுழைந்திடும் வேளையிலே நல்ல ஆயனின் குரலினை கேட்கையிலே, இதயத்தில் நிறைந்திடும் உறவினிலே நல் நினைவுகள் தொடர்ந்திடுமே. மன கவலைகள் மறைந்திடுமே, மறைந்திடுமே, மறைந்திடுமே. இறைவனின் பொது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் இடமும் போற்றிடுவோம். இறைவன் வாழும் கோயினிலே இறை மனிதர்கள் கூடிடும் பொழுதினிலே, இறைவன் வாழும் கோவிலிலே இறை மனிதர்கள் கூடிடும் பொழுதினிலே, பலியினில் தவிழ்ந்திடும் உணர்வினிலே நல் உள்ளங்கள் உருகிடுமே. புது உறவுகள் மலர்ந்திடுமே, மலர்ந்திடுமே, மலர்ந்திடுமே. இறைவனின் புது உறவில் நாம் கலந்திட விரைந்திடுவோம். நிறைவுடன் அவர் புகழை நாம் நிதமும் போற்றிடுவோம். இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஓர் இறை சமூகமாக கூடியிருக்கும் நாம் இன்று பொதுக்காலத்தின் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகமானது பவுலின் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என கூறப்படுகின்றது. அதேபோல் இன்றைய வாசகத்தில் எம் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி செய்வது அருள் எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடயங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களே அவை உரியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சிந்தனைகளை மனதில் இருத்தியவர்களாக தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளுடன் மேலும் இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் நேற்றையும் நுழைந்து ஆண்டவரிடம் என பெருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இளம்பிள்ளை இறைவரிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூயமறை ஆளை வான தூதர் புனிதரை இவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்கு. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாக்குக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திரு தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை வரவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி வரவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து, சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகின்றோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார்.
என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். Hallelujah, Hallelujah, Hallelujah. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் செபதேவியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சியுரிமையின் போது என் மக்கள் ஆகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வழவழைத்து, பிற இனத்தாரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என கூறினார் இயேசு. வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பிக்க சௌரங்களே, இன்று நாங்கள் திருத்தூதரான புனித யாக்கோப்புவினுடைய
பெருவிழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பிரபல ஓவியர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அதாவது லியோனார்டோ டா வின்சி ஆண்டவர் இயேசுவினுடைய ராப்போசனத்தை அழகாக தத்ரூபமாக வரைந்த ஒருவர் லியோனார்டோ டா வின்சி. ஒரு தடவை இவர் உலக புகழ்பெற்ற ஒரு சித்திரத்தை வரைய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். இவர் இந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்குள்ளே ஒரு எண்ணம். ஏனென்றால் அவருடைய சீடர்களை வரவழைத்து சொன்னார், இதற்கு மேல் என்னால் இந்த ஓவியத்தினை வரைய முடியாது, நீங்கள் தான் இந்த ஓவியத்தை தொடர்ந்து வரைய வேண்டும் என்றதும் அங்கு இருந்த சீடர்கள் எல்லாரும் ஆடிப்போனார்கள். ஏனென்றால் பிரபல ஓவியர் லியோனார்டோ டா வின்சி மிகவும் மாமேதை, அவர் வரைந்த ஓவியத்தை தொடர்ந்து நாங்கள் வரைவதா? எனவே அவர்கள் சொன்னார்கள், எங்களால் முடியாது. ஆனால் லியோனார்டோ டா வின்சி சொன்னார், நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் முடியாது என்று? இதே போலதான் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களும் அவர் விட்டு சென்ற போதிக்கின்ற பணி, வழிநடத்துகின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, இவற்றையெல்லாம் அவர்கள் அதாவது இப்படி செய்யாமல் விட்டிருந்தால் எப்படி திருச்சபை வளர்ந்திருக்கும்? நானும் அந்த பணியை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றேன். எனவேதான் நீங்கள் நான் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் தொடருங்கள், ஆண்டவருடைய பணியை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு லியோனார்டோ டா வின்சி புறப்படுகின்றார். இயேசுவில் பிரியமான அன்மிக்க சகோதரங்களே, இன்று நாங்கள் புனிதரான திருத்தூதர் யாக்கோப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், செபதேவியினுடைய மனைவி, அதாவது இந்த யாக்கோப்பினுடைய தாய் வருகின்றார். அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவிடம் அவர் ஒருவர் வலப்புறமும் மற்றொரு இடப்புறமும் அவர் பதவியை கேட்கின்றார். அதாவது நீர் ஆட்சியுரிமை பெறுகின்ற பொழுது இவர்கள் 2 பேரும் வலப்புறமும் இடப்புறமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், அது என்னுடைய விருப்பம் அல்ல, தந்தை யாருக்கென்று அதை ஏற்படுத்தி இருக்கின்றாரோ அதிலே தான் அவர்கள்தான் அதற்கு உரியவர்கள். எனவே ஆண்டவர் கேட்பார், நீங்கள் என்னுடைய துன்ப கிண்ணத்தில் பருக முடியுமா? அந்த நேரத்தில் அவர் சொன்னது, அவர் துன்ப கிண்ணமண்டா என்னென்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது. அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள், ஆனால் எதை வைத்து ஆம் என்று சொன்னார்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பணியை அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதாவது துன்ப கிண்ணம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் பாடுகள் பட வேண்டும், பல்வேறுபட்ட இன்னல்கள் இடையூறுகள், ஏன் உயிரை கூட அவர்கள் தியாகம் செய்ய அவர்கள் முன்வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது தனக்கு நடக்கப் போகின்ற அந்த நிகழ்வை பற்றி தான் அவர்களிடமும் சொல்லுகின்றார். அதாவது தானும் பாடுபட்டு இறக்க வேண்டும். அதே போலதான் இந்த துன்ப கிண்ணத்தில் நீங்களும் உங்களால் பருக முடியுமா என்கின்ற செய்தியினை அவரிடம் கேட்கின்றார். இருப்பினும் அவர் சொல்லுவார், அதாவது நீங்கள் அதாவது தலைவராக இருக்கின்றவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்று. எனவே அவர் பணியாளராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் யாக்கோப்பு அவருடைய ஆயராக இருக்கின்ற பொழுது, எருசலேமினுடைய ஆயராக இருக்கின்ற பொழுது அதை அவர் உணர்ந்திருப்பார். ஏனென்றால் ஏறுது அகிரிப்பா அவருக்கு பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை எல்லாம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, வேத கலாபனைகள் நடைபெற்ற காலம் யாக்கோப்பு பல்வேறுபட்ட துன்பங்களை அவர் அனுபவித்திருப்பார். எனவே அவர் ஆண்டவருக்காக மறை சாட்சியாக உயிர் துறக்கின்றார். அலெக்சாண்ட்ரியா நகர் கிளமென் அவர் புனிதர் எழுத்தாளர், அவர் அழகாக சொல்லுவார், அதாவது யாக்கோப்புவை கொலை களத்துக்கு இழுத்து செல்லுகின்ற பொழுது ஒருவன் அவரை எள்ளி நகையாடினான், கடுமையாக கேலி செய்தான் என்று. ஆனால் யாக்கோப்பு தன்னுடைய அந்த இறப்பிலே அவர் உறுதியாக இருந்தார். எனவே இதை பார்த்ததும், அந்த விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்ததை பார்த்து அந்த கேலி செய்தவன் அவன் என்ன செய்கின்றான், மனமாறி அவனும் ஒரு கிறிஸ்தவனாக வாழ ஆசைப்பட்டு யாக்கோப்புடன் அவனும் இருந்தான் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்களும் ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம்.
ஏனென்றால் நாங்களும் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று வேதம் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றது. எனவே திருமுழுக்கினால் அர்ச்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சீரத்துவ வாழ்வை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வை வாழ்ந்து இறைவனங்களுக்கு தர இருக்கின்ற அருள்வளங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற தொடரும் கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்திருந்து எமது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் உறைவிடமே இறைவா, உமக்காக அழகிய உலகை படைத்தமக்கு உமக்கு நன்றி. எமது பாடசாலையில் கற்கும் மாணவர்களையும் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் அதிபர் உமது கரம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை அளித்து அவர்களை ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளை எமக்கு சிறப்பாக தந்தமைக்கு நன்றி. இன்றைய நாளில் வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் நோயினால் அவதிப்படும் அனைவரையும் நிறைவான ஆசியை வழங்கி அவர்களை குணமளியும். இன்றைய நாளில் இறந்து போகும் ஆத்துமாக்களை உமது கரங்களால் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே, இன்றைய திருநாளில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் குருவானவரையும் எமது பங்கு தந்தையையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல்நல சுகத்தை அளித்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நாம் அனைவரும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனத்தில் மன்றாடுவோம். வரங்களை எல்லாம் வாரி வழங்கும் அன்பு தெய்வமே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்துடன் கேட்ட இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு பெற்று தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்கின்ற பூவாய் உன் தேட வந்தேன், ஒளிர்கின்ற தீபம் உன்னில்லமானி, எழுகின்ற தூபம் என் உள்ளம் பலியாய், அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன். மலர்கின்ற பூவாய் உன் தேட வந்தேன், மரி நீ அல்லவா புது வாழ்வு வாழ உள் வாழ்வு இந்த திருப்பலி நீ அல்லவா, பாவங்கள் போக்க பாடுகள் ஏற்ற செம்மறி நீ அல்லவா, உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய், உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய், என்னையோ பலியாய் உன்னோடு சேர்ப்பாய். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களது மாறைப்பல் எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகி திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படை திருத்தூர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகும் மந்தையை வழி நடத்தும் முதன்மையாக நீர் அவர்களை நியமித்தி. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அருகில் அமர்வோர் தலைமை தாங்குவோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாகும் இரத்தமாகும் இவை எங்களுக்கு மாறுவினவாகும். அவர் பாடுபடவுள்ள கேனையும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கு கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கள் எம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எமது அப்போஸ்தலிக்க பரிபாலகராய ரஞ்சித் எல்லா திருநராக அனைவரும் திரு அவை அன்பின் நினைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எவந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமணியுள்ள ஏற்றலும் எங்கள் நெய்வர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதரை இவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். எனவே அன்பான தந்தையை நாங்கள் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமையை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்பொழுதும் விடுதலாய் பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பனாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் நெய்வரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இவரையே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையினுடைய திருவிழத்தில் நிறைவேற்றி மீட்பை மக்கள் இத்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வில் கலந்து வா, உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே. உணவாய் எழுந்து வா, உணவாய் எழுந்து வா. அன்பே உன் வரவின்றி, அருளே உன் துணையின்றி, இருளில் நான் தள்ளாடுவேன். உயிரே உன் உறவின்றி, உலகில் உன் நிழலின்றி, துயரில் நான் கண்மூடுவேன். உயிரோட்டும் உணவாக வா, வழிகாட்டும் விளக்காக வா. உயிரோட்டும் உணவாக வா, வழிகாட்டும் விளக்காக வா. ஆன்மாவின் ஆனந்தமே, ஆராகும் பேரின்பமே. ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கேற்றுள்ளோம். அவருடைய பெருந்துரைகளினால் நாங்கள் மது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்
தூயாவிகளோடும் இருந்து உங்களை இன்று பாதுகாத்து வழிநடத்துவாராக்கு. ஆமென். இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமுமில்லை, அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ, ஆதரிக்குறையில்லை. ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் யாரும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.